ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் ஆரஞ்சு கலர் ரோஸ் வச்சு எப்படி பூ மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூ மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஆரஞ்சு கலர் ரோஸும் 1/4 கிலோ ஒயிட் கலர் செவ்வந்தி பூவும் எடுத்துருக்கிறேன். அடுத்து இடையில வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கிறிஸ்மஸ் எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு பூ மாதிரி கோர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டி எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கிளையாக நம்ம பிச்சு அதோட தண்டு பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தட்டையாகவே தான் நம்ம வச்சு கட்டணும். ஒரு 2 கொத்து மேலே 2 கொத்து கீழே 2 கொத்து வச்சு கட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா உருட்டி கட்டாமல் தட்டையாகவே கட்டுங்க. உருட்டி கட்டும்போது ரவுண்டாக நம்மளுக்கு பூ மாதிரி வராது. அதனால் இந்த மாதிரி தட்டையாக கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கீழே 2 சுற்றி நார்மலாக நம்ம பூ கட்டுற மெத்தடில் 2 கண்ணி கட்டிக்கலாம். அப்படி பூ கட்ட தெரியாதவங்களுக்கு அடுத்து நான் சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி இன்னொரு செட்டு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டிட்டு நூலை வந்து இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிடுங்க. ரொம்ப ஒட்டியும் கட் பண்ண வேண்டாம், பிரிஞ்சுக்கும். கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாதாரணமாக நம்ம கயிறு முடி போடுற மாதிரி ஈஸியாக முடி போடுற மெத்தடு பாருங்கள். இந்த மாதிரி மேலே 2 கொத்து கீழே 2 கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதே நூலில் கீழ்ப்பக்கமாக 2 சுற்றி நல்லா இறுக்கமாக 2 முடி 3 முடி போட்டுக்கலாம். கயிறு முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டது பூ கட்டுற மெத்தடில் முடி போட்டோம். இது வந்து கயிறு முடி போடுற மெத்தடு. இந்த மாதிரி சுற்றும் போதும் சரி முடி போடும்போதும் சரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி முடி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஊசியில் கோர்க்கும் போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 50லேருந்து 60 பீஸ் வரைக்கும் தேவைப்படும். நம்ம கோர்க்க பத்தலைனா கூட அப்பப்போ ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நார்மல் சைஸ் ஊசியில் பூ கோர்க்கிற ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு அதோட கடைசி பக்கமாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ் காம்பே வச்சு 2 முடி போட்டுக்கலாம். முடி போட தெரிலனா இந்த மாதிரி பாருங்கள், சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி 2 முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி முடி போட்டுட்டு அடுத்து நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் கோர்க்கணும் பாருங்கள். நம்ம ரவுண்டாக நூலில் நம்ம கட்டி வச்சுருக்குறோம். இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு சைடு நூல் உள்ளியும் ஒரு சைடு வெளியிலையும் இருக்கிற மாதிரி கோர்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நூல்ல இருந்து நகர்ந்து வராமல் பிரிஞ்சு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இந்த மாதிரி மெத்தடில் கோர்த்துக்கலாம் பாருங்கள். கவனமாக பாருங்கள். ஒரு ரவுண்டுக்கு 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் கோர்த்துக்கலாம். நம்மளுக்கு கேப் இல்லாமல் ரவுண்டாக இலை இருக்கிற மாதிரி கோர்த்துக்கிட்டோமா போதும். இந்த மாதிரி பாருங்கள், கேப் இல்லாமல் ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் கோர்த்துட்டு அடுத்து ஒயிட் கலர் செவ்வந்தி பூ இந்த மாதிரி காம்பு கட் பண்ணிவிட்டு ஊசியில் கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க. சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி கோர்த்துட்டோமா கூட உதிர்ந்து போயிடும் செவ்வந்தி பூவை பொறுத்த வரைக்கும். கோர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 5 செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். நம்ம மாலை கோர்க்குற மெத்தேடு தான். இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 5 பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். எங்கேயும் கேப் இல்லாமல் ரவுண்டாக வர மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 5 பூ கோர்த்துட்டு ஒரு செவ்வந்தி பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நகர்த்திட்டு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் எல்லாம் கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் கேப் இல்லாமல் கோர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரோஸ் கோர்த்துக்கலாம். ரோஸோட காம்பை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். நல்லா காம்பை வந்து ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. ஒட்டி கட் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு ஒரு ரவுண்டுக்கு 5 ரோஸ் கோர்த்துக்கலாம். நல்லா குண்டான மாலையாக கொஞ்சம் பெரிய மாலையாக வேணுன்னா ஒரு ரவுண்டுக்கு 5 ரோஸ் கோர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஒல்லியாக சின்ன மாலையாக வேணுன்னா ஒரு ரவுண்டுக்கு 4 ரோஸ் கோர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 ரோஸ் கோர்த்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு 5 ரோஸ் கோர்த்துக்கலாம். நல்லா நெருக்கமாக கேப் இல்லாமல். ஒவ்வொரு டைம் கோர்க்கும் போதும் இந்த மாதிரி ரவுண்டில் எங்கேயும் கேப் இல்லாமல் பாருங்கள். ஒவ்வொரு பூக்கும் இடையில கேப் இல்லாமல் கோர்க்கும் போது தான் மாலை கட்டின மாதிரி பார்க்குறதுக்கு மாலை ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம அடுத்தடுத்து கோர்க்கும் போது கீழே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்து இல்லைங்களா, அந்த மெத்தடில் கோர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ரவுண்டாக 5 ரோஸ் வச்சுட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டும்தான் நம்ம செவ்வந்தி பூலையும் ஃபஸ்ட்டு வைக்கிற ரோஸ்லேயும் மட்டும் கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். அடுத்தடுத்துக்கு கீழே பார்த்த மாதிரி தேவையில்லை. ரவுண்டாக கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். மாலையோட ஃபுல்லாகவே அதே மாதிரி தான். எவ்வளோ நீளம் நம்ம ரோஸ் கோர்க்கணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு கொஞ்சம் கிறிஸ்மஸ் இலை, அடுத்து கொஞ்சம் செவ்வந்தி பூ ஒரு செட்டு, அடுத்து கொஞ்சம் மறுபடியும் கிறிஸ்மஸ் இலை, அடுத்து 2 செட்டு ரோஸ் வச்சுட்டு அடுத்து மறுபடியும் கிறிஸ்மஸ் இலை ஒரு 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் கோர்த்துக்கோங்க. மறுபடியும் செவ்வந்தி பூ ஒரு செட்டு வச்சுக்கலாம். மறுபடியும் லாஸ்ட்டுக்கும் கிறிஸ்மஸ் இலை கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். சென்டரில் மட்டும் எவ்வளோ நீளம் ரோஸ் வைக்கணுமோ அவ்வளோ நீளம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் இலையும் செவ்வந்தியும் வச்சு கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். நூல் வந்து கொஞ்சம் நீளம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாலை இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம். கழுத்து பகுதியில் 2 இடத்துல செவ்வந்தி வர மாதிரியும் கீழ்ப்பகுதியில் ஒரு இடத்துல செவ்வந்தி வர மாதிரியும் வச்சுக்கலாம். அடுத்து மாலையோட இன்னொரு சைடு அதே மாதிரி அதே அளவுகளோட ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து மாலையோட குஞ்சமுகதி ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டு நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு போட்டுக்காங்க. நூல் போட்டுட்டு ரோஸ் காம்பு வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். அப்படி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிலனா நார்மலாக நம்ம கயிறு முடி போடுற மாதிரியே முடி போட்டுக்கலாம். முடி போட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ் காம்பு நூலெல்லாம் கொஞ்சம் நீளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அளவாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாலையில் நம்ம கோர்த்து இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் கிறிஸ்மஸ் இலை கோர்த்துக்கலாம்.
கேப் இல்லாமல் 5 பீஸ் கோர்த்துக்கிட்டாலும் சரி 6 பீஸ் கோர்த்துக்கிட்டாலும் சரி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்து நம்ம மறுபடியும் செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். இந்த இடத்துல செவ்வந்தி பூ கோர்க்கும் போது ஒரு ரவுண்டுக்கு 5 பூ கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு பூ கோர்த்துக்கலாம். அடுத்து அதே மெத்தடில் ரோஸும் கோர்த்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி மறுபடியும் செவ்வந்தி கோர்த்துக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு கோர்த்து இல்லைங்களா, அதே அளவுகளோட 5லேருந்து 6 பீஸ் வரைக்கும் நம்ம கிறிஸ்மஸ் இலை கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் முடி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாலையோட எல்லா பகுதியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மாலையை இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு முடி போடும்போது தான் முடி வந்து நல்லா நெருக்கமாக விழுகும். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு முடி போட்டுக்கலாம். நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 முடி வரைக்கும் போட்டுக்கோங்க. மாலை கோர்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான நூல்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் நூல்னு கேட்டால் கிடைக்குது. இந்த நூலில் வந்து நல்லா வாசக்கால் மாலை நீளமாக எவ்வளோ நீள மாலை வேணாலும் கோர்த்துக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா 5 முடி 6 முடி இறுக்கமாக போட்டு அந்த நூலை கட் பண்ணாமல் அதே நூல்லையே இந்த மாதிரி குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், குஞ்சத்தை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாமல் கொஞ்சம் மாலையோட சைடாக பார்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் ஒரு 5லேருந்து 6 முடி வரைக்கும் நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒட்டி கட் பண்ணாமல் பிரிஞ்சுக்கும், அதனால் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மாலையோட கழுத்து சைடும் ஒட்டி முடி போடுறதுனாலும் முடி போட்டுக்கோங்க, நூல் தெரியாத அளவுக்கு. அப்படி இல்லை நூல் தெரிகிற மாதிரி முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நூல் தெரிகிற மாதிரி முடி போட்டுக்கிறேன். நமக்கு வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மாலை தேவைப்படுதுன்னா நம்ம முடி போடுறதுக்கு முன்னாடியே கழுத்து பகுதியில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நம்ம கோர்த்துட்டு முடி போட்டுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம கிறிஸ்மஸ் இலை கோர்த்து இல்லைங்களா, அந்த இடத்துல மறிக்குழுந்து கோர்க்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆரஞ்சு கலர் ரோஸ் வச்சு மாலை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.